உங்க வீட்டுல 11 கண்டிஷன்ஸோடைய சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு. ஒட்டப்பட்ட சம்மனை சில வினாடிகள்லயே கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு. அதன் பேரில் உங்க காவலர், உங்க வீட்டில் இருந்த காவலர் ஒருவர் அதை கிழித்தாருன்னு சொல்லி போலீசார் அவரை இப்போ கைது செஞ்சு கொண்டு போயிருக்காங்க சார். இது உங்களுடைய விஷயம். இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்கிறது, இது கேவலமான நடவடிக்கை. இதெல்லாம் அவங்க இதே வழக்குக்கு ஏற்கனவே 3 மணி நேரம் விசாரித்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான், அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும். அவங்களுக்கு இதில் திரும்ப திரும்ப பேசி எதை என்னையும் அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக செய்கிறாங்க. இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர் அசிங்கப்படுறாங்களே ஒழிய எனக்கு இதில் ஒன்றும் இல்லை. எங்கே போகிறேன், இங்கே தான் இருக்கேன். வரேன்னு சொன்னேன், நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தாலும் வர முடியாது. என்ன பண்ணுவேன் நீ? இப்போ என்ன பண்ணுவேன் நீ? திருப்பி வைப்பேன், நீ அதையே தான் பேசுவேன். இதில் என்ன இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீ எதுவும் செய்ய முடியாது. நீ சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் இவ்வளோ நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல, இது மாதிரி தான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சுறவனும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்கிறது, இதுக்கு பயந்து ஓடுற ஆளோ நான் கிடையாது. வருவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும். வர முடியாது. ஒன்றால் முடிஞ்சதை பாரு. குறிப்பாக இந்த காலமாக நடக்கக்கூடிய ஒரு வழக்கு ஒன்றும் வழக்கு இல்லைங்க. வழக்கை நான் தான் போட்டேன். போயிருங்க. வழக்கு இல்லை. அது சும்மா அவ்வப்போது அவதூறாக ஒரு புகார். அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடியெல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க. குறிப்பாக தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மாவை கூட்டி நிறுத்திடுவாங்க. இப்போ பெரியார் வாங்கின அடியில் இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாமல் மறுபடியும் இந்த பொம்பளை கூட்டி அது நான் தான் வழக்கு போட்டேன். இது ஒன்றும் இல்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்கே இருந்த ஒரு மகான் அவர் இவரை இதில் இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு. அவசரமாக நீ வந்ததுன்னு வர முடியாது. என்ன பண்ணுவேன்? பண்ணிக்க.